படைபலம் இவற்றை கொண்டு ஒரு ஜனநாயகத்தை வந்து ஒரு குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு செயலிலே ஒரு வல்லமை பெற்ற ஒரு கட்சி என்று சொன்னால் அது இந்த ஆளும் இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். எனவே தான் ஏற்கனவே இந்த இடைத்தேர்தலை நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ஈரோடு இடைத்தேர்தலில் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜனநாயகத்துடைய அந்த கருத்துக்கள், ஜனநாயகத்துடைய அந்த நெறி, ஜனநாயகத்தை வந்து நெறித்து கொன்று மக்களையெல்லாம் வாக்காளர்கள் எல்லாம் ஆடு மாடுகளெல்லாம் போட்டு அடைத்து பட்டியலை அடைத்து குறிப்பாக பிரச்சாரத்துக்கு எதிர்கட்சிகள், அது எதிர்கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு மக்கள் போகக்கூடாது என்கின்ற வகையில் மக்களையெல்லாம் அடைத்து அதன் அடிப்படையில் வந்து ஒரு ஜனநாயகத்தை வந்து படுகொலை செய்வதெல்லாம் நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லாம் மறந்துருக்க மாட்டீங்க. நீங்கள் அந்த ஒரு அடிப்படையில் ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து ஒரு திருமங்கலம் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை கையில் எடுத்துக்கொண்டு பணத்தின் மூலம் அதே போல் படைபலத்தின் மூலம் சாமதான பேதம் தண்டம் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஒரு போலியான வெற்றியை பெற வேண்டும் என்ற வகையிலே, எப்படியும் வந்து வெற்றி பெற வேண்டும் என்ற வகையில் பணத்தை வந்து கோடி கோடியாக வாரி இறைத்து அதன் அடிப்படையில் ஒரு போலியான வெற்றி பெறுவதற்கு எல்லா விதமான முயற்சி செய்வார்கள். அதற்கு கடந்த கால உதாரணங்கள் உண்டு. எனவே தான் 2009ஆம் ஆண்டு பொறுத்தவரை இதே புரட்சித் தலைவர் அம்மாவை பொறுத்தவரை ஒரு முடிவெடுத்து அன்றைக்கு வந்து சட்டமன்ற தேர்தலை பொறுத்த ஒரு 5 தொகுதிகளுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது. அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து அன்றைக்கு வந்து இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அன்றைக்கு ஊட்டியிலே தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் ஆலோசித்து அன்றைக்கு அந்த கூட்டத்தில் கூட நானும் கூட அந்த கூட்டத்தில் வந்து பங்கு கொண்டேன். அதன் அடிப்படையில் வந்து அன்றைக்கு அந்த 5 சட்டமன்ற தேர்தலையும் வந்து இந்த திமுக ஆட்சியில் இருக்கின்ற வரை ஒரு தேர்தல் என்பது ஒரு சுதந்திரமாக நடைபெறாது, ஒரு அராஜகத்தை எல்லாம் கட்டவிழ்த்து விடும். அது மட்டுமல்ல, பணபலம் படைவெல்லாம் உபயோகித்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள். எனவே நாம் புறக்கணிப்பது தான் சரியான ஒரு தீர்வு, ஜனநாயகத்துடைய சரியான தீர்வு என்பதை அன்றைக்கு முடிவு செய்து அதன் அடிப்படையில் அன்றைக்கு அம்மா அவர்கள் அன்றைக்கு தேர்தலை 5 சட்டமன்ற தேர்தலை இடைத்தேர்தலை வந்து புறக்கணித்தார்கள். எனவே இன்றைக்கு நம்முடைய கழக பொதுச்செயலாளருடைய தலைமையிலே இன்றைக்கு மூத்த தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் ஒன்று கூடி விவாதித்தோம். விவாதத்தின் அடிப்படையிலே ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்து, எப்படி இருந்தாலும் சரி இந்த இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சி அராஜகத்தையும் அநியாயங்களையும் கட்டவிழ்த்து விட்டு அது மாதிரி பணத்தை முழுமையாக செலவு செய்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள். ஒரு அடிப்படையில் வந்து ஜனநாயக ரீதியாக இந்த தேர்தல் நடைபெறாது. ஈரோட்டில் வந்து அவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து நாங்கள் சென்னையில் இருந்து கொண்டு தேர்தல் கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதே போல் வந்து அங்கே வந்து மாவட்டத்திலேயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எலெக்ஷன் கலெக்டர்கிட்ட, மாவட்ட ஆட்சியர்கிட்ட இதை மாதிரி அராஜகம்லாம் நடக்குது. ஒரு நடவடிக்கை கூட அன்றைக்கி வந்து எலெக்ஷன் கமிஷன் எடுக்கல அன்றைக்கி. அப்போது இப்போ மட்டும் என்ன எடுக்க போகிறாங்க விக்கிரவாண்டியில்? நிச்சயமாக அவங்க எல்லாம் அராஜகம் பண்ணுவாங்க, அட்டுழியம் பண்ணுவாங்க, அநியாயம் பண்ணுவாங்க, இதை அரங்கேற்றுவாங்க. இப்போ சென்னை மாநகராட்சி எலெக்ஷன் எடுத்தனால உயர்நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு ஆளானது தான் அன்றைக்கி உள்ள இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஏறக்குறைய ஒரு 89 மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கான அந்த வார்டில் வந்து ஒரு ரீஎலெக்ஷன் நடந்தது. ஜட்ஜி ஓட்டையே போட்டாங்க டிஎம்கே. நீதி அரசுடைய ஓட்டையே போட்டு நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அந்த வகையில் வந்து எதற்குமே வந்து ஒரு குறுக்கு வழியிலே வந்து வெற்றியை பெறுவதற்கு உண்டான எல்லா முயற்சியும் செய்வார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இது கூடி முடிவு செய்து ஒரு தேர்தலை வந்து ஒரு நியாயமாக சுதந்திரமாக ஜனநாயகத்தில் நடக்காது என்கின்ற வகையில் தான் இந்த தேர்தலை வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. என்னங்க இப்போ அறிக்கை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு பொதுச்செயலாளர். அறிக்கை படிச்சுங்க இல்லையா? ஆமாம். விக்கிரவாண்டி இப்போ பொறுத்தவரை விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் அது குறித்து வந்து புறக்கணிப்பதாகத்தான் அந்த அறிக்கையே. அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். அதெல்லாம் ஏங்க 2009 வந்து அம்மா 5 தொகுதி புறக்கணித்தாங்க. 2009 பெரிய அறிக்கை கொடுத்துட்டு அராஜகம், அட்டுழியம், அநியாயம், அத்துமீறல், ஜனநாயக படுகொலை, எல்லா பணத்தையும் வந்து கருப்பு பணத்திலேருந்து கொள்ளடிச்ச பணத்துலேருந்து எலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் எல்லா பணத்தையும் கொண்டு வந்து இறக்குவாங்க. இப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க.
அப்படியெல்லாம் சொல்லிட்டு அன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணல. அன்றைக்கி அது மாதிரி தான் நடந்தது. அன்றைக்கி அதுக்காக 2011 ஆட்சிக்கு வராமல் போயிட்டோமா? 2009 வந்து ஆட்சிக்கு வராமல் போயிட்டோமா? 2009 வந்து இடைத்தேர்தல் புறக்கணித்தோம். 2011 ஆட்சிக்கு வந்துட்டோமே. அதுக்கு எதுக்கு ஜனங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு வாக்காளருக்கு புரியுது. அதனால் வந்து வாக்காளர் பொறுத்தவரை அவங்க வந்து பொதுச்சாளர் கொடுத்த அறிக்கை இப்போ வந்து இங்கே ஊடகம் மூலம் பேசுறதை வச்சு அவங்க வந்து தெளிவுபடுத்திடுவாங்க. இன்றைக்கு என்டிஏ கூட்டணின்னு ஒன்று இருக்கு. நாம் தமிழர் கட்சியில தங்களுடைய வேட்பாளர்கள் அறிவிக்காங்க. அப்படி இருக்கும்போது பிரதான எதிர்கட்சியா இருக்க அதிமுக வேட்பாளர் அறிவிக்காததும் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்படாதா? 2026 தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக இதை நீங்க எடுத்துக்க கூடாது? இல்லை, கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி சொல்கிற அந்த கருத்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ஏற்றுக்க முடியாதது. மக்களுடைய நம்பிக்கை பெற்ற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதுதான் 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம். மக்கள் நம்பிக்கை இல்லைன்னா 1 கோடி ஓட்டு வாங்கியிருப்போமா? அதனால் அந்த கருத்து ஏற்றுக்க முடியாத கருத்து. எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு பார்ப்பீங்க. இப்போ நீங்களே இப்போ என்ன பண்ண போகிறாங்க பாருங்கள். அந்த அளவுக்கு அவ்வளோ வந்து ஒரு மணி வந்து பணத்தை பொறுத்தவரை சர்வசாரமாக புலனும் அராஜகம் வந்து எல்லா அமைச்சர்களும் வந்து இருக்கிற வந்து அரசாங்க வேலையை நிர்வாகத்தை கவனிக்கிறத விட்டுட்டு பூரா அங்கே தான் போய் அங்கே ஒவ்வொரு 10 பூத்தாக பிரித்து எல்லாமே வந்து அண்டா குண்டா செம்பு, அதுக்கப்புறம் பார்த்தா கொலுசு, அப்புறம் தங்க செயின், அதுக்கப்புறம் வீட்டில் பாத்திரம் கூட கழுவி விடுவாங்க யார் டிஎம்கேல. அதுக்கப்புறம் துணி கூட துவச்சி போடுவாங்க டிஎம்கே. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வெற்றியை வந்து இன்றைக்கி வந்து பெறும். அதனால் இந்த ஒரு தொகுதி வந்து புறக்கணிக்கிறதுனால ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் ஒரு பாதிப்பு ஒன்றும் வரப்போகிறது இல்லை. இல்லை ஏங்க, அவங்க 1000 விமர்சனம் பண்ணுவாங்க. நிதர்சனத்தை பார்க்கணும். நிதர்சனம் என்ன? ஜனநாயக ரீதியாக நடக்குமா எலெக்ஷன்? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜனநாயக ரீதியில் வந்து திமுக வந்து அதிகாரத்தை வந்து பயன்படுத்தாமல் இருக்குமா? பணபலத்தை பயன்படுத்தாமல் இருக்குமா? படைபலத்தை பயன்படுத்தாமல் இருக்குமா? இல்லை அமைச்சர்கள் யாருமே போக மாட்டாங்களா? இல்லை பூத்து அங்கே அமைச்சர்கள் 10 பூத்து பிரித்து கொடுத்துட்டு எல்லா பொருட்களும் வந்து கொடுக்காமல் இருப்பாங்களா? இல்லை வீட்டுக்கு போய் வாக்காளர் வீட்டுக்கு துணி துவைக்காமல் இருப்பாங்களா? இல்லை வாக்காளர் வீட்டுக்கு போயிட்டு வந்து பாத்திரம் தேய்க்காமல் இருப்பாங்களா? இப்படி வந்து வெற்றியை பெறணுன்றதுக்காக எவ்வளோ அளவுக்கு கீழே இறங்கி ஒரு ஜனநாயக வந்து படுகொலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு படுகொலை செய்கின்ற ஒரு இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். எல்லா குற்றச்சாட்டையும் பொருட்படுத்தாமல் அதே என்டிஏ கூட்டணி நிற்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி கூட்டணி நிற்கிறாங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு இல்லை. நீங்க தோல்வியடையில என்ன பிரச்சனை? இதன் மூலமா பாஜக நீங்க மீண்டும் வாய்ப்பு ஏற்படுத்தி இல்ல அப்படி கூட்டணிக்கு மீண்டும் எதிர்க்கட்சியார் ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வந்து அவங்க ஏங்க யதார்த்த நிலையை உணர்ந்து நாங்கள் வந்து ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். வாட் இஸ் தி கிரவுண்ட் ரியாலிட்டி, அதை அடிப்படையாக கொண்டு இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். அவங்க ஏங்க அவங்கள பெரிய கட்சியாகவே ஏங்க என்டிஏ ஒரு பெரிய கட்சி எடுத்துக்க முடியாது. இவங்களை ஒரு பெரிய கட்சி எடுத்துக்க முடியாது. இது நாம் தமிழர்லாம் அண்ணா திமுக தாங்க பெரிய கட்சி. அதனால அவங்க போறாங்கன்னா போட்டோம். அதை பத்தி கடந்த காலங்களில் எதுங்க ஏங்க அதுதான் நான் சொல்கிறேனுங்க. இப்போ வந்து ஜனநாயக ரீதியில் தேர்தல் நடந்தால் வெற்றி நாங்கள் தான். அதை என்ஷூர் பண்ண முடியுமா எலெக்ஷன் கமிஷனால்? 100% அளவுக்கு இல்லை. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கும். ₹1 கூட வந்து யாருமே கொடுக்க முடியாது. எல்லா செக் போஸ்ட்டுமே நாங்கள் வந்து பார்ப்போம். இதில் பார்த்தோம் எங்கள் ஈரோடில் செக் போஸ்ட் இருந்ததா? செக் போஸ்ட் இருந்ததா? சரளமாக போயிட்டு வந்திருந்தாங்க. அப்போ வந்து பணம் அந்தளவுக்கு சரளமாக நடமாடிட்டு இருந்தது. பட்டி தொட்டி மாதிரி மக்கள் எல்லாம் அடைச்சி ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு போக விடாமல் காலையிலேருந்து சாயந்தரம் வரல அவங்களுக்கு வந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே கொடுத்து இப்படி வந்து ஒரு ஜனநாயகத்தை வந்து படுகொலை செய்கிற ஒரு கட்சி கண்டிப்பாக இந்த தேர்தல் அரங்கேறும். அதனால் இதனால் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பாதிப்புன்றது அதிமுக கிடையாது. எங்களை பொறுத்தவரை வந்து கூட்டணி கட்சியான தேமுதிக கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணீங்களா? அவங்க என்ன நிலைப்பாடு இருக்காங்க? இல்லை, இது வந்து இப்போ தலைமை கழக நிர்வாகிகள், மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பாக வந்து பொதுச்சாளருடைய தலைமையில் ஒன்று கூடி எடுக்கப்பட்ட முடிவு. அது கூட ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்குது. அம்மாவும் வந்து அதை உணர்ந்தாங்க. 5 தொகுதியில் தேர்தல்னா கண்டிப்பாக வந்து இவங்க எல்லா விதமான அளவுக்கு அராஜகம் பண்ணுவாங்க. அராஜகம் வன்முறை கட்சினா திமுக அதை அரங்கேற்றுவாங்க. அது அப்படி
இல்லை இப்போது நான் சொல்ல வர ஒரே விஷயம் என்னென்னா, டிஎம்கே நிற்குது, அவங்கள எடுத்து ஒரு கட்சி நிற்குது, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களை பொறுத்தவரையில் வந்து கண்கூடாக வந்து ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு களத்தில் என்ன நிலவும் அதை தான் நான் இங்கே படம் பிடிச்சு காட்ட முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக நியாயமாக நடக்காது எலெக்ஷனு. நியாயமாக சுதந்திரமாக நடக்காத ஒரு எலெக்ஷனில் எதுக்கு போய் வேஸ்ட்டாக போய் நிற்கணும், அதான் எங்களுக்கு கேள்வி. ஆனா தேமுதிக சொல்லிட்டு தேமுதிக கேட்டிங்களா நிலைப்பாடு அவங்க? இல்லை அதுதாங்க, இப்போ எங்களை பொறுத்தவரை இப்போ எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையில் வந்து தலைமை கழக மூத்த நிர்வாகிகள் ஒன்று கூடி முடிவெடுத்து உங்களுக்கு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அது பொதுச் செயலாளர் வந்து பேசியிருக்கலாம், அது குறித்து எனக்கு தெரியாத தகவல். தெரியாமல் ஒரு விஷயத்த நான் பேச முடியாது. எப்போ நாங்கள் பணத்து மேலாம் நம்பிக்கை வைக்கிறதுல என்றைக்கும் எப்போ சொல்கிறீங்க? நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஜனநாயகத்தை நம்புகிறவங்க, புரியுதுங்களா? திமுக அராஜகத்தை நம்புது. எனவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு அராஜக பேர்வழிகள் இந்த இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வந்து ஒவ்வொரு இடைத்தேர்தலில் கண்டிப்பாக அராஜகத்தை அரங்கேற்றுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் பார்த்தா இந்த புறக்கணிப்பு. ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம்.